எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, as usual எல்லா சேனல்லயும் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க ஒரே விஷயம் பிக் பாஸ். சோ இந்த பிக் பாஸ்ல இப்ப நியூவா இருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். சோ பிக் பாஸ் சீசன் 9ஓட கண்டஸ்டன்ட் யாரு, இவங்கெல்லாம் உள்ள வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை நம்ம பார்த்திருந்தோம். அதுல யாரு அப்படின்னா மதுரை முத்து, மிஸ்டர் கருணாகரன் அண்ட் ஷபானா, சுஜிதா மேம் இப்படின்னு சொல்லி நம்ம பாடி பில்டர் ரியாஸ் கான் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து உள்ள வராங்க அப்படின்னு பார்த்திருந்தோம். இப்ப அகைன் நியூ அப்டேட் வந்திருக்கு. இப்ப யாரெல்லாம் உள்ள வர போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்ப நியூவா இருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா, யார் யாரு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது தான். லாஸ்ட் சீசன்ல வந்து ஜெஃப்ரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஈக்குவலைஸ் பண்ற மாதிரி இந்த சீசன்ல வந்துட்டு பால் டப்பா அப்படிங்கிறவரு இந்த சீசன்ல என்ட்ரி ஆக போறாரு. சோ இவர் வந்து மியூசிக் ஆல்பம் சாங்ஸ் அந்த மாதிரி பாடக்கூடிய ஒரு யூடியூபர் தான். சோ நெக்ஸ்ட் யாரு அப்படின்னா, சோ நம்மளோட மலையாள ஆக்ட்ரஸ் பூனம் பஜ்வா. ஆல்ரெடி எல்லாத்துக்குமே பூனம் பஜ்வா தெரிஞ்சிருக்கும். சோ லாஸ்ட் சீசன்ஸ்லயுமே வந்து பூனம் பஜ்வாக்கு வந்து கால் போயிருக்கு. பட் அவங்க வந்து கலந்துக்கல. பட் இந்த இயர்ல வந்து இந்த சீசன்ல வந்துட்டு அவங்க ஜாயின் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு பிலிம்ல இருந்து ஏதாவது ஒரு ஆக்டரையோ ஆக்ட்ரஸையோ உள்ள கொண்டு வருவாங்க. அந்த வரிசையில இந்த தடவை வந்து மெட்ராஸ் மூவி புகழ் கலையரசன் அவங்கள வந்து அவங்களும் இது உள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. சோ இவங்க வந்து இன்னும் இதே மாதிரி சின்ன சின்ன நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் இவங்களோட ஆக்டிங்கே வந்து சூப்பரா இருக்கும். ஒரு மினிமலைஸாவும் இருக்கலாம், ரொம்ப சிம்பிளா ரொம்ப எலிகண்டா இவங்களோட ஆக்டிங் இருக்கும். சோ இவங்களும் இந்த சீசன்ல உள்ள வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் அதோட சேர்த்து எப்பவுமே ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஹவுஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போதே கண்டிப்பா அந்த ஹவுஸுக்கு ஒரு பெரிய ஹவுஸ வந்து தூக்கி ஒரு பில்லரா நிறுத்துறதுக்கு ஒரு பர்சன் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்கதான் அம்மா. சோ அதே மாதிரி அந்த அம்மாவோட கேரக்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏஜ்டான பீப்புள கண்டிப்பா அந்த ஐ மீன் ஏஜ் மீன்ஸ் ஓல்டு பீப்புள்ஸ் நான் சொல்ல வரல. பட் அந்த அம்மாவோட வயசுல இருக்கக்கூடிய ஒரு சில பேரை வந்து உள்ள கொண்டு வருவாங்க. சோ அந்த வரிசையில இந்த தடவை யார் வர்றா அப்படின்னா, நம்ம குக் வித் கோமாளி புகழ், பிரியா ராமன் அண்ட் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் தான். சோ பிரியா ராமன் பத்தி நமக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் பத்தி சொல்லவே வேண்டாம். ஆக்சுவலி அவங்க வந்து அவங்களோட ஸ்பீக்கிங் ஸ்டைல் இருக்கு. சோ சூப்பரா ஆக்சுவலி சொல்ல முடியாது. அவங்களோட ஸ்பீக்கிங் ஸ்டைலுக்கு வந்து நிறைய பேர் வந்து அடிக்டாவே இருப்பாங்க. சோ அவங்களும் இந்த சீசன்ல ஜாயின் பண்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேபி பிரியா ராமன் ஆர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் இவங்க ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர் வருவாங்க. சீசன் 8ல வந்துட்டு ரஞ்சித் சார் வந்திருந்தாங்க. சோ அண்ட் இந்த சீசன்ல பிரியா ராமன் மேம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரியா ராமன் மேம் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த குக் வித் கோமாளில வந்துட்டு நிறையவே வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு சூப்பர் மாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களோட ஒரு நேம் வந்து இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. சோ அதனாலயே அவங்க இந்த சீசனுக்குள்ள வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுவும் இல்ல அப்படின்னா, இப்போ ஹவுஸ்க்குள்ள வந்து அங்க வந்து அவங்களுக்குள்ள நடுவுல பிரச்சனைகள், அந்த சண்டைகள் அதுதான் வந்து அதிகமா வந்து ஒரு சீரியஸ்னஸையும் ஒரு எதிர்பார்ப்பையும் கிரியேட் பண்ணும். அப்படித்தானே? ஹவுஸ்க்குள்ள மோஸ்ட்லி இந்த சண்டைகளை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாலே லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம் கண்டிப்பா உள்ள வரணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து எப்படி சொல்றது, அவங்க வந்து ரொம்ப லா பேசக்கூடியவங்க. ஓகேவா? சோ லா மீன்ஸ் அதுக்காக அவங்க பேசுறத விதமே அப்படிதான் இருக்கும். ஓகேவா? சோ அதனாலயே வந்துட்டு லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம் வந்து உள்ள வரணும் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் மீம்ஸ கூட கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள யாராவது ஒருத்தர் உள்ள வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னும் இதுக்கு மேல எவ்வளவு அப்டேட் வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பாத்துக்கிட்டே இருக்கலாம். சோ எப்பவுமே பிக் பாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே 200-300 பேர் வந்து ஆடிஷன் அட்டென்ட் பண்றது வழக்கம் தான். பட் அதுல இருந்து 20 or 26 பீப்புள்ஸ் மட்டும்தான் செலக்ட் ஆவாங்க. இன்னும் அவங்க யாரெல்லாம் அப்படிங்கக்கூடிய அப்டேட் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் ஆகஸ்ட் நெக்ஸ்ட் மந்த்ல வந்துட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதோட சேர்த்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து பிக் பாஸ் வந்து சீசன் 9 வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்னடா இந்த மோஸ்ட்லி ஏன் இவங்க வந்து இந்த செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி ஜனவரில கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்து பாக்குறோம் அப்படின்னா, இந்த செப்டம்பர் டு ஜனவரி இந்த காலகட்டம் வந்து என்ன அப்படின்னா ஃபெஸ்டிவல்கான ஒரு காலகட்டம். அதுலயே நம்ம சொல்ல போனா மெயினா இருக்கக்கூடிய நம்மளோட ஃபெஸ்டிவல் எதெல்லாம் அப்படின்னா தீபாவளி, கிறிஸ்துமஸ், நியூ இயர், பொங்கல் இது எல்லாமே வந்துட்டு இந்த சீசன்ல வரக்கூடியதுதான்.
ஓகேவா? சோ அப்ப இந்த டைம்ல இந்த பிக் பாஸ் சீசன் போயிட்டு சீசன் 9 ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். சோ அதனாலயே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சீசனை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது செப்டம்பர் டு ஜான்வரி இந்த சீசனை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் பிளஸ் இதோட சேர்த்து இன்னும் என்ன அப்படின்னா அவங்களுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும். ஓகேவா? இந்த அதோட சேர்த்து பெரிய ஹீரோஸோட மூவிஸ் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல தான் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல ரிலீஸ் ஆகுறதுனால ஹீரோஸ் பெரிய பெரிய ஹீரோஸா இருக்கலாம், ஆக்ட்ரஸா இருக்கலாம், ஹீரோயின்ஸ் இவங்க யாருனாலும் அந்த படத்தை வந்து அவங்களோட மூவிய ப்ரொமோட் பண்றதுக்காகவே இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வருவாங்க. சோ இதனால இவங்களோட டிஆர்பி ஏறும். இதுக்காகவே வந்துட்டு இவங்க இந்த சீசனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஒரு இடத்துல போரிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அவங்களோட டிஆர்பி ஏத்துறதுக்காகவும் அந்த ஒரு கண்டென்ட்டை இன்க்ரீஸ் ஆக்குறதுக்காகவும் சில ஹீரோயின்ஸ வந்து உள்ள கொண்டு வருவாங்க. இது வந்து அவங்க மூவிக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்த மாதிரியும் இருக்கும், இந்த பிக் பாஸ்க்கான டிஆர்பி ஏத்துற மாதிரியும் இருக்கும். சோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். ஆக்சுவலா சொல்லணும்னா அவங்க போட்ட அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான சான்ஸ். அதனாலதான் இந்த சீசனை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. செப்டம்பர் டு ஜனவரி ஃபெஸ்டிவல் சீசன். ஓகேவா? சோ இதை தாண்டி இன்னும் நிறையவே இருக்கு. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பான்சர்ஷிப் வந்து அதிகமாவே இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கறதுனால. இப்ப என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். இவங்களோட ஸ்ட்ராட்டஜி கூட நம்ம பார்த்தோம். பட் பெரிய அளவுல இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படிங்கறத வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல என்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். பாய்.